ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கௌசல்யா, மெரிடியன் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேன்சர் ப்ரிவென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கேன்சர் ப்ரிவென்ஷன்னா கேன்சர் வராமல் தடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஹேபிட்ஸ் ஃபார் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம கேன்சர் வராமல் தடுக்கலான்றதை பார்க்கலாம். கேன்சர்ன்றது எல்லாரை பொறுத்த வரைக்கும் ஒரு குணப்படுத்த முடியாத நோய், அது ஒரு கடினமான நோய், அந்த மாதிரி சொல்லி எல்லாருக்கும் இருக்கும். அப்படி ஒரு கடினமான நோயை நம்மளால் வராமல் தடுக்க முடியும்னா அது ஒரு பெரிய விஷயம். அது பண்ணுறதுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டப்படணுமா, இது பண்ணணுமானா இல்லை. நம்ம டே டு டே லிவிங்லேயே அதை கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் பார்த்தோம்னா நம்ம பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும், ஹெல்த்தி டயட் சாப்பிடணும். மோஸ்ட்டாக ஹோம்மேட் ஃபுட்ஸ் ப்ரிஃபர் பண்ணணும். இந்த ஜங்க் ஃபுட்டு, இது கூல்ட்ரிங்க்ஸு, எரேட்டட் ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலுமே, இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ், ஆனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே இட் வில் ஹாவ் அ பிக்கர் இம்பேக்ட் later on in life. ஸோ நம்ம பிளேட் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக சாப்பிடணும். கலர்ஃபுல்னால் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது, நேச்சர்லேருந்து வர கலர்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஆஃப் வேரியஸ் கலர்ஸ், எல்லாத்துலேயுமே ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம எதை ஹெல்த்தியர் ஆப்ஷன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தாகமாக இருக்குன்னா போய் ஜூஸ் குடிக்கக்கூடாது. லைக் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் தான் நம்ம யூஸ்வலாக வாங்குவோம், அது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வாட்டர் குடிக்கணும். அதெல்லாம் நேச்சுரல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹெல்த்தி ஃபுட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓவர் குக்ட் ஃபுட், ஸ்டீம்டு ஃபுட், நல்லா ஸ்டீம் பண்ண, ஃப்ரை பண்ண, டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதெல்லாமே அவாய்ட் பண்ணும். இப்போ நம்ம ஃபுட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம வெயிட். ஒபிசிட்டி இன்னொரு பெரிய இன்டைரக்ட் காஸ் ஃபார் ஆல் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். கேன்சர் மட்டும் இல்லை, கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வெயிட் கம்மி பண்ணணும்னா ஸ்லிம்மாக இருக்கணும் அது கிடையாது. நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். அது பிஎம்ஐ வச்சு கால்குலேட் பண்ணுறோம். 18.5 to 22.9 தான் நார்மல் பிஎம்ஐ. இந்த பிஎம்ஐயில் இருக்க மாதிரி வெயிட் ரேஞ்சை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ரொம்ப டீடியஸாக ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் இருக்கணும்லாம் கிடையாது. டெய்லி பேலன்ஸ் டயட் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் இது ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ், ஜிம் போனால் தான் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம டே டு டேலே ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒபிசிட்டிக்கு காஸ் பார்த்தோம்னா நம்ம இதை ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஓவர் ஈட்டிங், இன்னொன்று நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்ஆக்டிவிட்டியாக இருக்கிறது, இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் வெயிட் கெயின் இருக்குது. அது ஹார்மோனல் இன்டியூஸ், மற்ற இம்பேலன்சஸ்னால அந்த மாதிரி வருது. ஸோ ஒன்றுத்துக்கும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இந்த டேஸில் எதனால் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம வெளியே போய் விளையாட மாட்டேங்கிறோம். கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடாலசன்ஸ்லாம் earlier they used to play outside, outdoor games எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே they are stick with their mobiles, டிவி அண்ட் கம்ப்யூட்டர், அந்த மாதிரி இப்போ ஃபுல்லாகவே இது மாறிடுச்சு. ஸோ அவங்க ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி வரதுனால நம்ம ஸ்க்ரீன் டைமை டிக்ரீஸ் பண்ணணும். ஸ்க்ரீன் டைம் டிக்ரீஸ் பண்ணிட்டு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்லீப் கம்மியாகிறதுனால ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் நமக்கு வெயிட் கெயின் வரும். அது ஒரு இன்டைரக்ட் காஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணாலே இது எல்லாமே கம்மியாகும். ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லைக் ஒரு மூவி போகிறோம், அது கூட சிப்ஸ், பாப்கார்ன் அந்த மாதிரி சாப்பிட்டு எல்லாமே ஓவர் ஈட்டிங்லாம் இன்டைரக்டாக காஸ் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, நம்ம மற்ற பீப்புள் கூட இன்ட்ராக்ஷன் இல்லை. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், மென்டல் இதெல்லாம் வருது. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கு இருக்கிற இதை ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஸ்பீக் அவுட் பண்ணாலே நமக்கு ஸ்ட்ரெஸ்லாம் கம்மியாகும். ஸோ ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணால் இந்த 3த்தையுமே நீங்கள் தடுக்கலாம். தடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர இன்டைரக்ட் ஒபிசிட்டியை கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவ்வளோ ஆப்ஷன் சொல்லியாச்சு. ஆனால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியுமானா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு டெசிஷன் எடுக்க தெரியாது. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணி டெசிஷன் எடுக்க சொல்லி லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா லேட்டர் ஆன் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.